1983ஆம் ஆண்டு இலங்கையில் இனக்கலவரம் ஏற்பட்ட போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு வாகனத்தில் சென்றிருக்கும் போது உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி தமிழக பத்திரிகைகளிலும் கேரள மாநிலத்தில் உள்ள மாத்ருபூமி போன்ற பத்திரிகையிலும் வெளிவந்தது. இந்த வதந்தி இலங்கையில் பரவியது. 3 தினங்கள் என்னுடைய குரல் வானொலியில் ஒலிக்கவில்லை. என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வீட்டிலேயே இருந்தேன். அந்த வதந்தி வேகமாக பரவி பிரதம மந்திரியின் காதுக்கு போய்விட்டது. அவர் தனக்கு தெரிந்த ஒரு அமைச்சரின் மூலமாக தொடர்பு கொண்டு நான் உயிரோடு இருப்பதை அறிந்து வானொலி நிலையத்துக்கு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போய் உன் பெயரை சொல்லி வானொலியில் ஒரு செய்தி அறிக்கை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு புரியவில்லை. ஆனால் என் குரல் கேட்ட பிறகு